சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொலைன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொலியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாருங்க. இந்த கூட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்க உள்ள போறதுக்கே அவ்வளோ கஷ்டமா போயிடுச்சுங்க. நாங்க வேற கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், உள்ள போகவே முடியல. அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து உள்ள போய் அவரை பார்க்கணும்னு சொல்லி முண்டி அடிச்சுட்டு வந்து போனாங்க. அண்ணாமலை அவரோட பேச்சுக்கு இன்னைக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து இருந்துச்சு. श्री एडप्पाडी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर एल मुरुगन, श्री के अन्नामलाई. உண்மையில இந்த கூட்டத்தை பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு எதிர்ப்பாளர் இருந்துச்சு, இப்போ இதே தமிழகத்துல இவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா வந்திருக்கு. இதுல வந்து நான் சிலரை சந்திச்சு அவங்க வந்து பேட்டி எடுத்திருக்கேன். இப்போ அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, யார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்போ என்ன பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பேட்டிகள் எல்லாத்தையுமே இது கூட நான் வந்து ஆட் பண்றேன். தேர்தலில் விஜய் அவர்களோட அரசியல் வருகைனால நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா இப்போ நம்ம கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்களாம் பிஜேபி சப்போர்ட்ஸ் இருக்காங்க. இவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். நீங்க எல்லாம் வந்து ரொம்ப பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு இளம் வயதினரா இருக்கீங்க, எப்படி வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றீங்க? பாஜக சப்போர்ட் பண்றது பெரிய இதெல்லாம் இல்லக்கா. சின்ன வயசுல இருந்தே அப்படியே மோடி பார்த்து, சின்ன வயசுல இருந்து மோடியோட வளர்ச்சியை பார்த்து ஆர்எஸ்எஸ் இது மூலியமா தான் வந்தேன். ஆர்எஸ்எஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்கான மட்டும்தான், மற்றபடி மத ரீதியாக எதுவுமே கிடையாது. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மூலியமா அப்படியே மோடியோட இதுலயே அப்படி பண்ணுறேன். விஜய் அவர்களோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? அக்கா அவரோட பெரும்பான்மையா இளைஞர்களோட ஓட்டு ஒரு 100 ஓட்டு இருந்துச்சுன்னா மேக்சிமம் விஜய் அவர்களுக்கு தான் விழுகுன்ற ஒரு பிம்பம் இருக்கு. கண்டிப்பா அது உண்மைதானா இல்ல வந்து அது பிம்பம் தானா? ஓட்டுகள் பிரியும்க்கா, ஆனா கண்டிப்பா ஜெயிப்பாரான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஓகே, அவர் யாருக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிஎம்கேக்கு. டிஎம்கே. ஏன் பிரதமர் மோடிக்கு சப்போர்ட் பண்றீங்க? பிரதமர் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா அவரோட டிசிப்ளின், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட பிஹேவியர், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலைஜின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவர் வந்து ஒரு பின்பற்ற போகிற ஒரு தலைவர் பின்பற்ற போகிறாரு அப்படின்றனால நாங்களும் எங்கள் தலைவரை பின்பற்ற போகிறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடாமல் இருக்கிறது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு உண்மையிலாவே அதிருப்தி இருக்கா, இல்லை அவர் வந்து தமிழக அரசியலில் சிறப்பாக வந்து கொண்டு போகிறாருன்னு நினைக்கிறீங்க? அதிருப்தியெல்லாம் இல்லைங்கக்கா, தமிழ்நாடு அரசியலில் சிறப்பாக போயிட்டுருக்கிறாரு. அவர் எது பண்ணாலும் ஒரு விஷயத்தை யோசிக்காமல் பண்ண மாட்டார். இல்லை அவர் யோசிச்சனால மட்டுமே தான் இந்த இதில் வந்து தேர்தலில் வந்து அவர் களம் காணல. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு எப்படினாலும் சப்போர்ட், எப்பவுமே சப்போர்ட் இருக்கும். அண்ணாமலை புதுசாங்க ரெண்டுமே. அண்ணாமலை அவர்களோட பிரச்சாரம்லாம் இப்போ நீங்க தலை ஃபேனா? ஆமா. அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சின்ன தலை, அவர் பெரிய தலை, நான் சின்ன தலைன்னு சொன்னதை பத்தி. அவரோட ஃபீல்ட்ல அவரோட பேஷன் ஒர்க்ல அவர் கரெக்டா இருக்காரு. இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாரு. அவர் ஃபேமிலி, அவரோட பேஷன், அவரோட கெரியர்னு கரெக்டா பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவரோட அண்ணாமலை அண்ணாவை கம்பேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அண்ணாமலை அண்ணாவை சொல்லும் போது அவர் ஒரு கிரேட் லீடர். ரெண்டு பேருமே ஜென்டில்மேன் சொல்லலாமா? அவர் அண்ணாமலை அண்ணாவை வந்துட்டு கிரேட் பொலிட்டிஷியன் சொல்றதை விட கிரேட் லீடர் ஆக்சுவலி ஹீஸ். கண்டிப்பாக தலை ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாமலை அண்ணாவோட சப்போர்ட்டை தாராளமாக பிஜேபிக்காக மட்டுமே தான் அந்த ஓட்டு இருக்கும் எப்பவுமே. நம்ம கூட தலை ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்கள அண்ணாமலை கூட கம்பேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையில இந்த கூட்டத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா வந்துருக்கு. வணக்கம்க்கா. இப்ப எலெக்ஷன் நாள் நெருங்கிருச்சு, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இந்த தடவை யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க மேல வந்து எடப்பாடியார் வருவார்னு நினைக்கிறோம். எங்க இதுல கவுண்டமலை தொகுதி பிஆர்ஜி அருண்குமார் வருவார். இப்ப மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுனால பெண்களோட வாக்குகள்லாம் வந்து திமுக தான் வந்து அதிகமா அவங்களுக்கு தான் விழுகும்னு சொல்றாங்க. பெண்களோட ஆதரவை யாருக்கு இருக்கு? அப்படி கொடுக்கறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அது வந்து விலைவாசி எல்லாம் ஏறுனால அது கொடுத்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பிரயோஜனம் இல்லை. பஸ் இலவச பஸ்ஸும் நாங்கெல்லாம் ஏறதே இல்லை. வேலைக்கு போறவங்க, அரசாங்க வேலைக்கு போறவங்க தான் அதுக்கு யூஸ் ஆகுது. வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் எதுக்கு போகிறோம்? எப்பாவது ஒரு நாளைக்கு போகிறோம், அது நிற்கிறது இல்லை. என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? என்ன மாற்றம்னா எடப்பாடியார் வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அவர் அன்பானவர், பாசமானவர். அதனால எடப்பாடியார். ஆமாம், எங்களுக்கு காலேஜ் கட்டுறது எங்கள் வீடு இருக்குது. பசங்க வந்து போதையில் ரொம்ப
இப்போ கண்ணுமணி தெரியாமல் அடி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஒரு பையனை பிடிச்சி 10 பேர் அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து விடுபடும். நம்ம குழந்தை குட்டிகளும் நம்ம நல்லா இருக்கோன்னு தான் கஷ்டப்படுறோம். அதனோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு நம்ம எடப்பாடியார் கோட்டு போடணும். மாற்றத்தை விரும்புகிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னும் தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் வேற புதுசா நடிகரோட சொல்றீங்க. அவர் நடிகர் தான். அவர் நடிப்புக்கு ஆளுகளை பார்க்கவே மாட்டார். பாவம் 44 பேர் செத்தாங்க. ஏதாவது வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னாங்களா அந்த குடும்பத்துக்கு? இல்லை வந்தாது என்னாச்சுனாவது பார்த்தாராம்? பிரச்சாரத்துக்கு வந்ததோடு சரி. தண்ணி பாட்டில் எடுத்து வீசினீங்கன்னு நான் டிவியில் பார்த்தேன். ஆனால் அவர் நேராக வந்து மக்களை பார்த்ததாக சரித்திரம் சொல்ல. அதனால எங்களுடைய தலைவரும் கூட வந்தார், எடப்பாடியாரும் கூட வந்து அது குரல் கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார். அதுபோல் எங்கள் கூப்பிட்ட குரலுக்கு எங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏ நல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, அவருக்கு தகவல் கொடுக்குறீங்கிற குறை ஒன்று தான் இருக்கும். இல்லாமல் காதில் கேட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்துடுவார். அவரோட இது எங்களுக்கு. இப்ப விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியோட ஓட்டுகளை பிரிப்பாரு நீங்க? அவரெல்லாம் பிரிக்க முடியாது. அப்ப அதிமுகங்கிற ஒரு கோட்டை, எங்க கோட்டை மீண்டும் நிரூபிப்போம். நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க அதிமுக? நானும் பல வருஷம் பல இதுல இருக்கிறேன். அப்ப விஜய் அவர்கள் பெரிய தாக்கம். இளைஞர்களோட ஓட்டு பெருசா விஜய்? எங்க வீட்டிலேயே எங்க மருமக எங்க பொண்ணெல்லாம் விஜயனுடைய ரசிகர் தான். அது ரசிகரோட சரி. ஓட்டுக்கிறது வந்து இரட்டைகளை தான். எங்க பொண்ணு தான் படிச்சிருக்கிறா ஃபைனல் இயர். அவ வந்து ரெட்டலையில தான் இருக்கிறா. அது பூத் ஏஜென்ட்டாவும் உள்ள போறா. இளைஞர் எல்லாரும் மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து வெறும் 200 ரூபா 300 ரூபா தான் கரண்ட் பில் வரும். ஒரு 10,000 ஒரு 2 ஏசி இந்த வெயில் காலத்தில் ஏசி ஓடிட்டு இருந்தா கூட உங்களுக்கு வந்து கரண்ட் பில் 8,000 ரூபா 10,000 வரும். ஆனால் இது மாதிரி இந்த சோலாரில் வந்து 3 யூனிட் அதிகபட்சம் 3 யூனிட் வரைக்கும் போட்டிருந்தா உங்களுக்கு வந்து 75,000 ரூபா வரைக்கும் 78,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு 400 ரூபா 200 ரூபா இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் பாரத மாதிரி சொல்லும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர், கழிப்பிடம், ஜன்தன் அக்கௌண்ட். அதனால அவரோட திட்டங்களை பற்றி சொல்லணும்னா நமக்கு இப்போ நேரம் பத்தாது. அது எங்களுக்கு நமக்கு தெரியும். இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் 10க்கு 10 அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாங்க. இந்த தடவை வந்து ஏதாவது மாற்றம் இருக்குமா? இந்த தடவை தமிழகம் முழுவதுமே நமக்கு வந்து அதிகமான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகமான வெற்றிகள் தான் கிடைக்கும் என்று நாங்கள் அதிகமான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகமான வெற்றிகள் தான் கிடைக்கும் என்று கூறுகிறோம். ஏன் இதை கூறுகிறோம் என்றால், திமுக அரசு தீய சக்தியை பற்றி அவங்களுக்கு வந்து அதிக எதிர்ப்பு. அவங்களுக்கு ஒரே ஒரு கொள்ளை, கற்பழிப்பு, கலெக்ஷன், கரப்ஷன், கஞ்சா மற்றும் மணல் மாஃபியா இது போன்றதான். ஆனால் அடிப்படை மக்களுக்கு, குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு எந்த இடமும் கிராமந்தோறும் சென்று பாருங்கள், அவர்களோட குறிப்பாக ஒரு தண்ணி வசதி, சாக்கடை வசதி, ஒரு டாய்லெட்டு, காமன் டாய்லெட் எதுவுமே இல்லை. நீங்கள் கிராமப்புறத்தில் போய் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு இது, எப்படி டாஸ்மார்க்கில் கொள்ளடிக்கிறது, எப்படி கஞ்சா விற்கிறது, எப்படி மணல் கொள்ளடிக்கலாம், எப்படி இது போன்றதான் ஈடுபட்டுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே நடந்து முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது. என்டிஏ அலைன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ள கள நிலவரத்தை பார்க்கும்போது என்டிஏ விசஸ் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டி இருக்க மாதிரி இருக்கு. அதனால் நீங்கள் இந்த கூட்டத்தை பற்றி, இங்கே உள்ள மக்கள் பேசுனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.